ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு பாட ஃபிட்னஸ். நம்ம இங்கே பார்க்க போகிறோம்னா மாடல்லேருந்து பிரிசா கார் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ZXi வேரியண்ட்டு, மேக்மா கிரே கலர் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதை வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த புது பிரிசாவோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காகவும் மாடர்னாகவும் கொடுத்துருக்காங்க. இதுவே பிளாக் பேண்ட் க்ரோம் இன்சென்ஸோடு இருக்குது. எல்இடி ப்ரொஜெக்டர், ஹெட்லாம்ப்ஸு, எல்இடி ஃபாக் லேம்ப்ஸு அண்ட் எல்இடி ஃபாக் லேம்ப்ஸுமே டாப் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் கான்ட்ராஸ்டான கலர் ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இந்த பிரிசாவோட சைட் லுக் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க வீல் ஆர்ச்சஸில். அது வந்து 16 இன்ச் வீலுமே சின்னதாக தெரியுது இந்த கிளாடிங்னால. அண்ட் ஏபிசி பில்லர்ஸில் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டோப்பிங் ப்ரூஃப்காக. ஸோ ரியர் சைட்ஸில் இருக்க எல்இடி லைட் பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய டெக்ஸ்ட் இருக்குது. அப்புறம் புதுசாக பிரிசாவில் வந்து பம்பருக்கு பதில் ஸ்கப் லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே சைஸில் ஓல்டு பிரிசாவுக்கும் புது பிரிசாவுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரூஃப் லைட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால புது பிரிசா ஹைட்டாக இருக்கும். ஸோ நம்ம பிரிசா உள்ளே வந்தவொடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தெரியுறது இது ஆல் அவுட் பிளாக் தீம் தான். அண்ட் தென் நடுவில் மட்டும் ஒரு சில்வர் லைனிங்கு ப்ளஸ் வந்து இந்த ப்ரௌன் கலரில் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏசி வென்ஸுக்கும் நடுவில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனு நம்மளுக்கு பெருசாக தெரியுது. இது ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் தான். இதே ZXi ப்ளஸில் போனீங்கன்னா 12 இன்ச் வரும். ஸோ அதுவும் ஒரு இதுதான். இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ்ஸாக. அண்ட் தென் ஸ்டேரிங் வந்து அதே ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீலு எல்லா மாருதிலையும் இருக்கா மாதிரி தான். ப்ளஸ் இதில் என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோலு ZXi வேரியன்ட் தான். இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இன்க்ளூடடு ப்ளஸ் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க சைடில். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு MID டிஸ்பிளே இருக்குது. 2 அனலாக் மீட்டர்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் வேறு என்ன கொடுத்துருக்கலான்னா ஒயர்லெஸ் பேட் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. டாப் அண்ட்லேயே ஆம்ரெஸ்ட் இல்லை, ப்ளஸில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ZXi ப்ளஸில் தான். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸு. அப்புறம் வந்து இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் 1 லிட்டர் பாட்டில் வந்து வைக்கிற மாதிரி கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க 2 டோர்ஸ்லேயுமே. அதே மாதிரி இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸு. இது வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸில் நார்மல் க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டீசெண்டாக இருக்குது. ஸோ பிரிசாவோட சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. அதே மாதிரி இதில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளும் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஹைட் அட்ஜஸ்டபிள் தான் இந்த வேரியண்ட்டில். ஸோ மாருதிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து சன்ரூஃப் கொடுத்துருக்குறது இந்த பிரிசாவில் தான். பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தால் தான் ஃபுல்லாக ஓப்பனும். அதே மாதிரி திரும்ப ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா புதுசாக இது மேனுவல். ஸோ இப்போ பிரிசாவோட ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்தானே ஃபீல் ஆகுது இந்த அந்த சீட் சப்போர்ட் தான். என்னென்னா எனக்கு லெக் வந்து அப்பா இருக்க மாதிரி இருக்குது. அண்டர்டே சப்போர்ட் ஆவரேஜாக தான் இருக்குது, பட் ஃபைன். அப்புறம் வந்து நம்ம ரூஃப் வந்து கொஞ்சம் ஸ்கோப் அவுட் பண்ணியிருக்காங்க மாதிரி எஜ் பேஸ் அதிகப்படுத்தி இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆவரேஜாக இருக்குது அந்த ஒரு வகையில். அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது 2 பேசஞ்சர்ஸ்க்குமே. ப்ளஸ் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது 2 கப் ஹோல்டர்ஸோட. ஸோ அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 AC வென்ட்டு. ஆனால் த்ரோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்னமோ அங்கே தான் ஃப்ரண்ட்டில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டர்பன்ஸ்லேயும் 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பின்னாடி ரியர் சீட்ஸில் 3 பேர் கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஹம்ப் இருக்குது. கொஞ்சம் ஆடிக்கேட்டாக தான் இருக்கும் 3 பேர் உட்காந்துட்டு போனேன். ஸோ பிரிசாவோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 328 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து 60-40 ஸ்ப்ளிட்டும் பண்ணிக்கலாம் சீட்ஸு. ஸோ பிரிசாவோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷிஃப்ட்டோட தான் கம்பேர் பண்ண தோணுது. ஏன்னா டிரைவிங் ஸ்டேரிங்கும் சரி, கிளச்சு, கியர் பாக்ஸு எல்லாமே ஒரே மாதிரி தான் சிமிலராக தான் இருக்குது. என்னென்னா இதில் வந்து இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா
101 பிஹெச்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அட் 136 நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க்கில் வந்து கொடுக்குது. அதே மாதிரி இதோட மிட் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குது. இந்த இன்ஜின் வந்து அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது, மற்றபடி உள்ளே உட்காந்து ஓட்டுறது எல்லாமே ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏபிஎஸ் வித் இபிடி, அதுக்கப்புறம் அட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் அண்ட் வேரியண்ட்டில் தான் ஹில்லோட அசிஸ்ட்டு ப்ளஸ் வந்து 6 ஏர் பேக்ஸோடு கொடுக்குறாங்க. ஸோ இந்த காரோட என்விஎஸ் லெவல் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது, வெளியில் இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாமே உள்ளே க்ராஸ் ஆகுது. லோ ஸ்பீட்ஸில் அவ்வளோவா தெரியல, பட் ஹை ஸ்பீட் நல்லாவே தெரியுது. பிஸாவில் வந்து பாடி ரோல் வந்து மினிமலாக தான் இருக்குது. ஸோ இந்த பிஸா ஓவரால் சம்மரைஸ் பண்ணால் எக்ஸ்டீரியர் லுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. இன்டீரியர் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், பிளாஸ்டிக்ஸ்னால் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கலாம். அதே மாதிரி ட்ரெயின் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா பவர் ஒன்றும் ஆட் பண்ணலாம் இந்த காருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் இன்ஜினு, ஆனால் ஷிஃப்ட்டோட 1.2 லிட்டர் இன்ஜினோட கம்பேர் பண்ண போனது இந்த காரில். ஏன்னா இப்போ பழைய காருக்கும் புது காருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரேட் தான் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை வந்து 115 ஹார்ஸ்பவர்லேருந்து 102 ஹார்ஸ்பவர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காருக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரிசாவில் வந்து வேரியன்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டும் அப்புறம் சிஎன்ஜி வேரியன்ட்ஸும் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 9.38 லேக்ஸ்லேருந்து 16.8 லேக்ஸ் வரையும் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங் வந்து ஓவர் ப்ரைஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காருக்கு.